ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 126:5-6. கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடு திரும்பி வருவான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கண்ணீரோடு கூட விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். கண்ணீரின் விதைகளை நாம் விதைக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடு திரும்பி வருகிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும் நீங்கள் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் கர்த்தர் பலனை வைத்திருக்கிறார். உன் அலைச்சல்களை எண்ணியிருக்கிறார். உன் கண்ணீரை கர்த்தர் துருத்தியில் அல்லவோ வைத்திருக்கிறார். நாம் மனிதர் முன்னாடி வடிக்கிற கண்ணீருக்கு பலன் இல்லை. நாம் ஒவ்வொரு கண்ணீர் துளிகளும் தெய்வ சமூகத்தில் போய் தேவனிடத்தில் ஜெபிக்கும்போது, கண்ணீர் சிந்தி ஜெபிக்கும்போது, அந்த ஒவ்வொரு ஜெபத்திற்கும் தேவன் பதில் கொடுப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஏசாயா 30:19 சொல்லுகிறது, நீங்கள் அழுது கொண்டு தேவ சமூகத்துக்கு போகும்போது அழுகையின் கூக்குரலின் சத்தத்தை அவர் கேட்ட உடனே உருக்கமாய் இறங்கி மறு உத்தரவு கொடுக்கிறாராம். அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்ட உடனே மறு உத்தரவு கொடுக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கண்ணீரை வீணாய் சிந்தாதபடிக்கு தேவ சமூகத்துக்கு போய் உங்கள் கண்ணீரை சிந்தி பாருங்கள். கண்ணீர் விதைத்து பாருங்கள். அதை கம்பீரமாய் அறுப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வேதத்தில் 1 சாமுவேல் 1 அன்னாளை பார்க்கிறோம். 10 சொல்லுகிறது, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்திரளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று கண்ணீர் சிந்தி தேவ ஆலயத்தில் போய் தேவ சமூகத்தில் போய் அழுது மனம் கசந்து மிகவும் அழுது ஜெபிக்கிறாள். இந்த அழுகையோடு கூட ஜெபித்த ஜெபத்துக்கு பலனாகத்தான் தீர்க்கதரிசியாக சாமுவேலை பெற்றெடுத்தாள். அவள் கண்ணீரோடு கூட விதைக்கும் போது கம்பீரத்தோடு அறுப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒரு நாள் மனிதர் முன்னாடி, உலகத்தின் முன்னாடி, உலக சக நண்பர்கள் முன்னாடி, உறவுகள் முன்னாடி நீங்கள் போய் கண்ணீர் வடிக்காதீங்க. உங்கள் கண்ணீரை கேட்கிற மாதிரி கேட்டுட்டு அது பிரயோஜனமற்றதாய் மாறிவிடும். கண்ணீரை கேட்பாங்க, பிறகு மறந்து போய்விடாங்க. ஆனால் நீங்கள் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரையும் தேவ சமூகத்துக்கு போகும் என்று சொன்னால் அது துருத்தியில் நிரம்பி கம்பீர சத்தத்தோடு கூட நிச்சயமாய் அறுவடைக்கு ஏதுவான காரியங்களை செய்வது நம்முடைய தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஆகவே நீங்கள் கண்ணீரோடு கூட விதையுங்கள். கம்பீரமாய் அறுப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வதற்கு நம் தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரை கர்த்தர் துருத்தியில் வைத்திருக்கிறார். எரேமியா 31:9 சொல்லுது, அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் கூட வருவாங்க, நான் அவர்களை வழி நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அழுகையோடு விண்ணப்பங்களோடு தேவ சமூகத்தில் போய் இருக்கிற அறை வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்தி கொண்டு உங்களுக்கு எதையும் சொல்ல முடியல, பலன் இல்லை, ஜெபிக்கவே முடியலன்னு முழங்கால் படிட்டு வெறும் கண்ணீர் மட்டும் வருகிறது பாருங்க, அது ஒரு ஜெபமாய் மாறிவிடும். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கண்ணீரோடு கூட விதைங்க. கம்பீரமாய் அறுப்பதற்கு கர்த்தர் நிச்சயமாய் உதவி செய்வார். உங்கள் கண்ணீருக்கு பலன் உண்டு. நிச்சயமாய் ஒரு அறுவடை செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்காக ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முண்டை வருகிறோம். இந்த நாளிலும் தகப்பனே, யாரெல்லாம் கண்ணீரோடு துக்கத்தோடு வேதனையோடு கூட காயப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்க கண்ணீரை உம்மால் மட்டும்தான் துடைக்க முடியும். விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொன்னுகிற தகப்பனாண்டோ, யாரெல்லாம் கண்ணீரோடு கூட விதைத்திருக்கிறாங்களோ கம்பீரமாய் அறுக்க கர்த்தர் நீங்கள் உதவி செய்யுங்க. ஒரு நாள் இந்த கண்ணீர் வீணாய் விருதாய் போகாதபடி, மனுஷர் முன்னாடி கண்ணீரை வடிக்காத தேவ சமூகத்துக்கு தேவனிடத்தில் வடிக்கிற கண்ணீருக்கு துருத்தில் நிரம்பின உடனே நிச்சயமாய் கம்பீரமாய் அறுக்க கர்த்தர் நீங்கள் உதவி செய்யுங்க. ஆசீர்வாதம் பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென்.